அமைதியா இரு. தம்பி அம்மா தூங்க வச்சிட்டு இருக்கேன்ல. அம்மா பாப்பாக்கு மருந்து வேண்டாம்மா. அப்பா வந்தா பாப்பாக்கு மருந்து குக்க சொல்லாதீங்க. அதெல்லாம் அப்பா வந்துட்டு பாத்துக்கலாம். இப்ப அம்மா ஆதிய தூங்க வச்சிட்டு இருக்கேன்ல, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. அம்மா தம்பிய தூங்க வைக்கிறேன். டேய் ஆதிக்குட்டா, நீ கண்ணை மூடி தூங்கு. அம்மா உன்னை தூங்க வைக்கிறேன். ஆராரோ ஆரிராரோ. ரியா என்னடா அமைதியா இருன்னா கேட்க மாட்டியா? நீ இப்படி அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருந்தா தம்பி தூங்கவே மாட்டான், உன்னையவே பார்த்துட்டு இருப்பான். அம்மா பாப்பா அமைதியாக்கா. அப்பனா அப்பா வந்தா பாப்பாக்கு மருந்து குக்க மாட்டே சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது ரியா, உனக்கு காய்ச்சல் அடிக்குது. அப்பா வந்ததும் உனக்கு கண்டிப்பா மருந்து கொடுத்து தான் ஆகணும். வேண்டாம்மா, பாப்பாக்கு மருந்து பிடிக்காது, கசக்கும். கசக்குன்னா என்ன பண்றது? மருந்து சாப்பிட்டாதான் காய்ச்சல் சரியா போகும். காய்ச்சல் வர வச்சது யாரு? நீ தானே. இந்த குளிர் டைம்ல ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்கேன்ல. அம்மாக்கு தெரியாம அத்தை வீட்ல இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்க. அதனாலதான் இப்ப காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் வந்தா மருந்து சாப்பிட்டாதானே சரியா போகும். அப்ப மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். மருந்து சாப்பிடக்கூடாதுன்னா அப்ப நீ காய்ச்சல் வர வைக்காம இருந்திருக்கணும். உன்னை யாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு காய்ச்சல் வர வைக்க சொன்னா? அம்மா பாப்பாக்கு காய்ச்சல் குட்டியாடா இருக்கு, அது சரியா போயிடும். மருந்தெல்லாம் வேண்டாம்மா. பாப்பா அமைதியா பெட்ல பெட்ஷீட் போட்டு படுத்துக்கிடம்மா. அப்புறம் அம்மா பாப்பாக்கு தலையில துணி பத்து தருவீங்கல்ல, தண்ணி வச்சு அந்த மாதிரி வச்சுட்டாங்க. அப்பனா காய்ச்சல் சரியா போயிடும். மருந்தெல்லாம் வேண்டாம்மா. அதெல்லாம் அம்மா வச்சு தரேன். ஆனாலும் மருந்து சாப்பிடாம காய்ச்சல் சரியாகாது ரியா. மருந்து சாப்பிட்டாதான் சரியாகும். அப்பா வந்ததும் மருந்து குடிச்சாதான் காய்ச்சல் சரியா போகும். நீ மருந்து குடிக்கலனா அப்புறம் உன் காய்ச்சல் தம்பிக்கும் வந்துடும். என்னம்மா எனக்கு மட்டும் மருந்து தரீங்க? தம்பியும் தான் அச்சிக்கு சாப்பிட்டா, அப்ப அவனுக்கும் மருந்து கொடுங்க. அவனுக்கும் சேர்த்து தான் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்க. அதுக்கு உனக்கு அடி கொடுத்துருந்துருக்கணும். அதுக்குள்ள உனக்கு காய்ச்சல் வந்ததுனால தான் அம்மா உன்னை அடிக்காம விட்டேன். ஆனா ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அவனுக்கு காய்ச்சல் வரல, அதுவே பெரிய விஷயம். அவனுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு அவனுக்கு காய்ச்சல் எல்லாம் எதுவும் இல்ல. உனக்கு தான் காய்ச்சல் அடிக்குது. அதனால நீ தான் மருந்து சாப்பிடணும். ஏம்மா தம்பி அச்சிக்கு சாப்பிட்டா அவனுக்கு மட்டும் காய்ச்சல் வரல, பாப்பாக்கு மட்டும் ஏன் காய்ச்சல் வந்துட்டு? எரியா என்ன இப்ப அவனுக்கும் காய்ச்சல் வரணுமா? நானே அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு காய்ச்சல் வரலையேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உன்னை கூட காய்ச்சல் வந்தா சமாளிச்சிடலாம், ஆனா அவனை சமாளிக்க முடியாது. 24 மணி நேரமும் தூங்க கூட மாட்டான், அழுதுகிட்டே இருப்பான். ஏதோ நல்ல வேளை இவ்வளோ நேரம் அவனுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு காய்ச்சல் வரல. ஆனா இப்போ அவனுக்கு காய்ச்சல் வந்திருக்குல்ல, எப்படியும் அந்த காய்ச்சல் அவனுக்கு வந்துருமோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். அதுக்குள்ள சீக்கிரம் உனக்கு மருந்து கொடுத்து காய்ச்சலை சரி பண்ணணும். உன் அப்பா வந்ததும் மருந்து கொடுப்பாரு. ஒழுங்கா மருந்து குடிச்சிட்டு பேசாம படுத்து தூங்கு. நாளைக்கு காலையில எந்திரிக்கும் போது காய்ச்சல் சரியா போயிடும். அம்மா மருந்து வேண்டாம்மா. ரியா மருந்து வேண்டான்னா அப்புறம் அம்மா இந்த கஷாயம் வச்சு தருவேன்ல காய்ச்சல் சரியா போறக்கு. அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஃபுல்லா கஷாயம் வச்சு கொடுப்பேன். அதை நீ குடிக்கணும். அதை குடிப்பியா? கச்சாம்மா கச்சா வேண்டாம்மா, அது ரொம்ப கச்சக்கும். பாக்கு கையவே கடை, அது வேண்டாம், பாப்பாக்கு பிடிக்காது. கஷாயம் வேண்டான்னா அப்ப மருந்து குடிச்சுதான் ஆகணும். மருந்துனா கூட பரவாயில்ல, ஒரு முடி குடிச்சா போதும். ஆனா கஷாயம் ஒரு கிளாஸ் ஃபுல்லா குடிக்கணும். அதனால ஒழுங்கா அப்பா வந்ததும் மருந்து குடிச்சிட்டு பேசாம படுத்து தூங்கு. அப்பதான் காய்ச்சல் சரியா போகும். அம்மா மருந்து வேண்டாம்மா, பாப்பாக்கு மருந்து பிடிக்காது, வேண்டாம். ரியா நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு உனக்கு மருந்து கொடுக்காம தூங்க வைக்க போறதில்ல. நீ மருந்து குடிச்சிட்டு தான் தூங்கணும். அதோ பெல் அடிக்குது. உங்க அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இரு அம்மா போய் கதவை திறக்கிறேன். அப்பா வந்ததும் மருந்து குடிச்சிட்டு பேசாம படுத்துக்க. குட்டா அம்மா பாப்பாக்கு மட்டும் மருந்து குக்க சொன்னிட்டாங்க. பாப்பாக்கு மருந்தே பிடிக்காது, மருந்துன்னா கச்சக்கும், நல்லாவே இருக்காது. அப்பா வந்ததோ பாப்பாக்கு மருந்து கொட்டுவாங்க. பாப்பாக்கு பயமாக்கு. பாப்பா இங்க இருக்க மாட்டேன், அத்தை வீட்டுக்கு போட. அத்தை வீட்டுக்கு போனா அப்போ அப்பா மருந்து கொடுக்க மாட்டாங்க. ஆமா அப்பா வரக்குள்ள பாப்பா பின்னாடி வழியா அத்தை வீட்டுக்கு போயிடுவேன். அத்தை வீட்டுக்கு போய் அங்கே சாச்சு தூங்கிடுவேன். அப்பதான்
வர வச்சுட்டு மருந்து குடிக்க மாட்டேன்னு ஒரே அடம். நான் கொடுத்தா எப்படியும் குடிக்க மாட்டா. அதான் நீங்க வந்துட்டு மருந்து கொடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி நான் குடுத்துக்கிறேன் விடு. டேய் அம்மோ, ஐஷு ரியா எங்க? அவ இங்கதாங்க இருந்தா. ரியா, டேய் அம்மோ, அப்பா வந்துட்டு பாரு, இங்க வா. டேய் ஆதி, அக்கா எங்க? எங்க போயிருப்பா? நீங்க வந்ததும் மருந்து குடுக்கறேன்னு சொன்னதுனால எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட்டு இருப்பா. ஆமா ஆமா, மருந்து குடுக்கறேன்னு சொன்னதும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருப்பா. டேய் ஆதி, அக்கா எங்கடா ஒளிஞ்சிருக்கா? எங்க ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லு. எங்க ஒளிஞ்சிருக்கா? கட்டில் கடியிலையா? ஐஷு, அவ எங்கேயாவது கட்டில் கடியிலையோ கதவுக்கு பின்னாலே தான் ஒளிஞ்சிருப்பா. போய் எங்கன்னு பார்த்து கூட்டிட்டு வா, அவளுக்கு மருந்து கொடுக்கலாம். இருங்க இருங்க, இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பா. இவளுக்கு மருந்து கொடுக்கறது தான் பெரிய பாடு. எங்க இருந்தாலும் இப்ப நான் கண்டுபிடிச்சு கொண்டு வர, இருங்க, மருந்து கொடுத்துடலாம். சரி சரி, அந்த பக்கம் எங்கேயாவது போயிருக்கலான்னு தேடு, நான் இங்க எங்கேயாவது இருக்கலான்னு பாக்குறேன். டேய் அம்மோ, எங்கடா ஒளிஞ்சிருக்க? அப்பா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இங்க எங்கேயும் இல்ல ஐஷு, இங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், அங்க எங்கேயும் இல்லையா அவ? இல்லங்க, ஹால்ல கிச்சன்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டேங்க, அங்க எங்கேயும் காணோம். இங்கேயும் இல்லனா எங்கெங்க போயிருப்பா? ஏய், நானே இப்பதான் வீட்டுக்கு வரேன், குழந்தை எங்க போயிருப்பான்னு என்கிட்ட கேக்குற? இல்லங்க, இங்கதாங்க இருந்தா. நீங்க பெல் அடிக்கும் போது கூட கதவு திறக்கறேன்னு வந்தேன். அப்ப அவ ஆதிக்கிட்ட தாங்க இருந்தா. அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியலங்க. அதுக்குள்ள அவ எங்க போவா? நம்ம கதவை திறந்து உள்ள வந்தோம், அவ அப்பனா வீட்டுக்குள்ள தானே இருக்கணும். இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பா, கொஞ்சம் நல்லா தேடி பாரு போ. ஐயோ இல்லங்க, இடுக்க முக்கன்னு எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன். அவ எங்கெல்லாம் போய் ஒளிவாளோ அங்கெல்லாம் தேடிட்டேங்க, அவ எங்கேயுமே இல்ல. என்ன ஐஷு, குழந்தை வீட்டுல இல்லாம வேற எங்க போவா? கதவை வேற சாத்தி இருந்த, பின்னால கதவை தான் திறந்து வச்சிருக்கியா? ஐயோ ஆமாங்க, பின்னால கதவை மூடல. ஒருவேளை வெளிய எங்கயாவது போயிருப்பாளோ? என்ன ஐஷு, நீ அறிவு இருக்கா? 6 மணிக்கு மேல பின்னால கதவை திறந்து வைக்காத, சாத்தி வேணும் எவ்வளவு முறை சொல்லியிருக்கேன். இனி நான் வந்ததும் மருந்து கொடுத்துருவேன்னு பயந்துட்டு ஒளியறேன்னு சொல்லி வெளியே எங்கேயாவது போயிட்டாளான்னு தெரியல. ஐயோ, வெளிய போயிருப்பாளா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஐஷு சரி பயப்படாத, வெளியேனா அவ வீட்டுக்கு பின்னாலதான் இருப்பா. நீ ஆதிய பாத்துக்க, நான் வெளியே போய் பாத்துட்டு வரேன். எங்க இருங்க, நானும் வரேன், எனக்கு பயமா இருக்கு. ஐஷு பயப்படாத, அவ ராத்திரியில எங்க போறா? அவ வீட்டுக்கு பின்னாலதான் இருப்பா, நான் போய் பாக்குறேன், நீ ஆதிய பாத்துக்க. சரிங்க, இருட்டா வேற இருக்கு, அவ வெளிய நின்னா பயப்படுவா. கொஞ்சம் சீக்கிரமா போய் பாருங்க. பாப்பா வீட்டுக்கு எப்படி போனோம் தெரியல. பாப்பா தொலைஞ்சு போயிட்டேன், வீட்டுக்கு போடும். வீட்டுக்கு எப்படி போடும்? மறந்து போயிட்டேன். பாப்பாக்கு பயமா இருக்கு. அழைத்து பாப்பா வீட்டை கொண்டு விடுங்க, பயமா இருக்கு. அப்பா 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 கிட்ட போடும். அப்பா யாருமே காணோம். ராத்திரில வெளியே வந்தா போக்காண்டி பொச்சிட்டு போயிடுவேன், அம்மா சொல்லுவாங்க. போக்காண்டி வந்துவா. பாப்பாக்கு